ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே. டிஸ்னி எக்ஸிபிஷனுக்கு தாங்க கிளம்பியிருக்கோம். துடியலூரில் இருக்குது. ஈவினிங் 4:30லேருந்து நைட் 10 வரைக்கும் இருக்குங்க. ஆகஸ்ட் 20th வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ முன்னாடியாகவே கிளம்பிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் ரஷ் இருக்காது அப்படின்ட்டு. வீக் டேஸில் போகும்போது கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்குங்க. வீக்கெண்டில் போனோம் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் ஃப்ரைடே அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம். நம்ம 4 போகிறோம் அப்படின்னா 6 வரைக்கும் அவ்வளோவா ரஷ் இல்லை. அதுக்கப்புறம் தான் கூட்டம் ஆரம்பிக்குதுங்க. இப்போ பேபிக்கு இதுதான் எலஃபண்ட், இதுதான் டைகர் அப்படின்ற அளவுக்கு தெரியும். அதனால அவர் என்ஜாய் பண்ணுவாருன்னு நாங்கள் நினச்சோம். ஸ்டார்ட்டிங்லேயே கொரில்லா வச்சுருந்தாங்க, வித் சவுண்டோட போட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது பேபி பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் கொரில்லா கிட்டேயே தான் இருந்தார் நிறைய நேரம். அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. பர் ஹெட்டுக்கு ₹70. பேபி 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. உள்ளே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அப்புறம் பேபிஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 2 இயர்ஸ்லேருந்து இருக்க பேபிஸ், அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்க பேபிஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க பேபிஸ்க்கு அவ்வளோவா பிடிக்காதுங்க. ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்க பேபி வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. 10 இயர்ஸ் மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ராட்டினம், ட்ரெயின், அப்புறம் சர்க்கஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கங்க. பேபிஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்ல இடம் தான் சொல்லணும். ஆனால் ரஷ் இருக்கனால மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நம்ம ரஷ் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். பேபி நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அவதார் மூவியில் இருக்க மாதிரி அந்த மனுஷங்க, அதில் வர மிருகம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இவர் நான் அனிமல்ஸ் புக்கு காட்டுறனால, அங்கே இருக்க அனிமல் தான் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருந்தாரா என்னன்னு தெரியலங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணார். எலஃபெண்ட்டும், ஹிப்போட்டமஸ் மட்டும் நிறையா வாட்டி பார்த்துட்டே இருந்தார். போய் ஹாய் சொல்கிறது அந்த மாதிரி எல்லாமே. பட் ஒரே ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம் என்னென்னா, வித் சவுண்டோட கொடுத்துருக்காங்கங்க. ரொம்ப லைட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. போயிட்டு அவ்வளோ சவுண்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைங்க பயக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. குழந்தை பயப்பட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ப்ரைமரி ஸ்கூலில் பேபியை சேர்த்துருக்காங்க. அங்கே கிண்டர் கார்டன் தான். அங்கே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, போய் பாருங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்லி தாங்க எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, பேபி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவர் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணார். பட் நிறைய அனிமல்ஸ்லாம் வைக்கலங்க. ஒரு 20 அனிமல்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஒரே ஒரு ரோ இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக் சைடில் ஸ்நாக்ஸ் கார்னர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா சீரியஸ்லி இது ரொம்ப நல்ல ஸ்பாட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ₹70 டிக்கெட் என்னும்போது ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது. ஒரு சில பேபிஸ் கொஞ்சம் பயந்தாங்க. எலிஃபண்ட்டோட சவுண்டு, டைகரோட சவுண்ட்லாம் கேட்கும்போது அவங்க ரொம்ப பயந்தாங்கங்க. இவர் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாய் சொல்கிறது, வாவான்னு கூப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம புக் காமிச்சு ஏதோ சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சு. அந்த அனிமல்ஸ் புக்கில் எலஃபெண்ட்டும் ஹிப்போட்டாமஸ் தாங்க நிறையா இருக்கும். அதனால அது கிட்டேயே தான் இருந்தார் அவர். நல்ல வேளை அது பக்கமாக வச்சுருந்தாங்க. அவர் எலஃபண்ட் பார்க்குறதும், ஹிப்போட்டாமஸ் பார்க்குறதும், வாவான்னு கூப்பிட்றதும் இதையே தான் பண்ணிகிட்ருந்தாரு ரொம்ப நேரமாக. நாங்கள் ஆக்சுவலாக அங்கே 4:30க்கு போயிருந்தோங்க. ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அது ஆக்சுவலி சுற்றி பார்க்க ஒரு 15 மினிட்ஸில் சுற்றி பார்த்துடலாம். ஆனால் பிரஜு போனார். 1 ஹவர் கிட்ட அதுலேயே பார்த்துக்கிட்டே இருந்தார். வெளியே கூட்டு வரது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. வெளியே ஸ்நாக்ஸ் கார்னர் இதெல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஒரு காரப்பூரி ₹60 அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இதெல்லாம் நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். மற்றபடிலாம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பேபிஸ் போகிற மாதிரி இருக்குது. ராட்டினம், அப்புறம் மேலே போய் சறுக்கிறது, இது எல்லாமே. ஸ்லைடர்ஸ் எல்லாம் அவ்வளோவா இல்லைங்க. எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ராட்டினம்லாம் இப்போ கொஞ்சம் பெரிய பேபி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பூல் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்கங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கு ₹60 அப்படின்ற மாதிரி போட்டு நல்ல பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கே தாட் வந்துச்சு, இது நல்ல பிஸ்னஸாக இருக்கே அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சுங்க. அதுலேருந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்து, ஓகே, நம்ம இந்த மாதிரி எடிட் பண்ணோம், அந்த மாதிரி எடிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்குற அளவுக்கு பிரஜன் அவ்வளோ சமத்து குழந்த கிடையாதுங்க.
அவர பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஆள் மாத்தி ஆள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டுருந்தோம். அங்கேருந்து வரப்போ ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வித் ₹5 தான். அங்க எடுத்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஷேர் பண்றேன். இதோட நான் வீடியோஸ் முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.